அரசு நிர்வாகம் என்பது மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கா அல்லது சமூக ஊடகங்களில் ரீல்ஸ் போட்டு லைக்குகளை அள்ளுவதற்கா என்ற கேள்வி தற்போதைய அமைச்சர்களின் செயல்பாடுகளை பார்க்கும்போது தாராளமாக எழுகிறது. ஏற்கனவே தொழில் தொடங்குவது தொடர்பாக இதுபோல ஒரு ரீல் போட்டு அதில் உள்ள உண்மைத்தன்மை வெளிப்பட்டு கடுமையான விமர்சனங்களிலும் சிக்கல்களிலும் சிக்கியவர்தான் இந்த தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா. அந்த பழைய சம்பவத்தில் இருந்தே பாடம் கற்றுக்கொள்ளாமல் தற்போதும் தனது விளம்பர அரசியலுக்காக அரசு பள்ளி மாணவிகளையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பகடைக்காய்களாக பயன்படுத்தி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆய்வு என்ற பெயரில் கேமராக்களுடன் சென்ற அமைச்சர் கீர்த்தனா அங்கு நடத்தியது ஆய்வு கிடையாது, அப்பட்டமான அராஜகம். கார்ப்பரேட் நிறுவனங்களில் நேர்காணல் நடத்தும் ஸ்கிரிப்ட் முதலாளி போல படிக்கும் பிள்ளைகளிடம் ஆங்கிலத்தில் துருவி கேள்விகளை கேட்டு அவர்களை திணற வைத்துள்ளார். அமைச்சரின் ஆங்கில கேள்வி புரியாமல் சக மாணவர்கள் மற்றும் கேமராக்களுக்கு முன்னால் பதிலளிக்க முடியாமல் விழிபிதுங்கி நின்ற அந்த பிஞ்சு உள்ளங்கள் எவ்வளவு மனவேதனையையும் அவமானத்தையும் கூச்சத்தையும் சந்தித்திருக்கும் என்ற அடிப்படை மனிதநேயம் கூட இல்லாமல் இந்த அமைச்சர்கள் கேமராவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி லாஸ்ட் பெஞ்ச் மாணவிகளை நினைத்து பாருங்கள் என்று கூறி லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற லேபிள் ஒட்டி பிஞ்சு மனங்களில் தாழ்வு மனப்பான்மையை விதைக்க முயன்றுள்ளார். ஆங்கில அறிவுக்கும் ஒருவருடைய புத்தி கூர்மைக்கும் சம்பந்தமே இல்லை என்பது கூட தெரியாமல் ஏழை வீட்டு பிள்ளைகளிடம் ஆங்கில புலமையை காட்டும் இந்த லட்சணத்தில் தன் கட்சி தலைவரான முதல்வர் விஜய் அவர்களின் ஆங்கில பேச்சை பற்றி இந்த அமைச்சருக்கு தெரியுமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் நெட்டிசன்கள். திரையுலகிலும் பொதுவெளியிலும் நடிகர் அஜித் போன்றவர்கள் எவ்வளவு இயல்பாகவும் நேர்த்தியாகவும் ஆங்கிலம் பேசுகிறார்கள். 10ஆம் வகுப்பு படித்தவர் அஜித். அவருக்கும் விஜயின் ஆங்கில ஆளுமை என்ன என்பது ஊருக்கே தெரியும். தன் கட்சியின் தலைவருக்கே ஆங்கில பேச்சு திறன் எப்படி இருக்கிறது என்பதை உணராமல் அரசு பள்ளி மாணவிகளிடம் வந்து ஆங்கில இலக்கணம் பேசுகிறார் இந்த ரீல்ஸ் அமைச்சர். செல்லும் இடமெல்லாம் அதிகாரிகளை விட நிர்வாகிகளை அழைத்துச் செல்லும் தாவேக அமைச்சர்கள் ஆய்வு செய்வது எப்படி என்பது குறித்த அடிப்படையை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதுதான் நமது வேலை என்பதை மறந்து தங்களை கற்றறிந்த ஞானி போல காட்டிக்கொள்வதற்காக அவர்களின் தன்னம்பிக்கையை உடைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே முதல்வர் விஜய் அவர்கள் கள்ளப்பணியில் அனுபவமற்ற தனது அமைச்சர்களுக்கு ஆய்வு செய்வதற்கான முறையான வழிமுறைகளை அறிவுறுத்த வேண்டும். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் கேமராக்களை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் கீர்த்தனாவுக்குத்தான் முதலில் சிறப்பு வகுப்பு எடுக்க வேண்டும். அமைச்சர்களே, உங்கள் விளம்பர வெறியை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள்.